இவி கிரிப்டோ அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த கண்டென்ட் யாருக்காக அப்படின்னா, இந்த கிரிப்டோ துறையில் பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவான இந்த கண்டென்ட் இருக்குது. இப்போது பொதுவாக கிரிப்டோ துறைக்குள்ள பயணிக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு, என்ன மாதிரியான பாசிட்டிவாக மாறி இருக்குது, இன்றைக்கி என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி இருக்குது, உளவியலாக மனதளவில் நம்மளை எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்திக்கிட்டால் அடுத்த ஒரு வருஷத்தில் பெரிய அளவுக்கு நம்ம அசெட் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே சுவாரஸ்யமான நிறைய தகவல்களோட இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போது பொதுவாகவே கிரிப்டோ கரன்சி இல்லை பெல்டெக்ஸ் அப்படின்னா முதல்ல வந்தவங்களுடைய ஃபஸ்ட்டு தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல விலை ஏறுமா, நான் 12 ரூபாய்க்கு வாங்கினேன், 3 ரூபாய்க்கு போச்சு, இப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 10 ரூபாய் வந்தால் நான் வித்துடுறேங்க, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், விலை ஏறுமா ஏறாதான்னு சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு பார்வை. ரெண்டாவது பார்வை என்ன அப்படின்னா, கிடைச்ச வரைக்கும் லாபம், 6 ரூபாய் 7 ரூபாய் வந்துருச்சு, ரொம்ப ஆசைப்படாத, 10 ரூபாய் 12 ரூபாய்லாம் போகுமோ போகாத தெரில, கிடைச்ச வரைக்கும் லாபம், விற்று காசு பார்த்துட்டு அதிக ஆசைப்படாத அப்படின்ற மாதிரி மனநிலை ஒருத்தருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு எப்படின்னா, விலை ஏறுன்னு சொல்கிறாங்க, ஒரு 5 வருஷமாக பார்க்குறோம், 12 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கு போச்சு, 3 ரூபாய்க்கு போனாலும் மறுபடியும் விலை ஏறுன்னு நம்பணும், விலை ஏறுது, சொன்ன மாதிரி ஏறிட்டுருக்கு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தரப்பு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படின்னா, எல்லாம் சொல்கிறாங்க, பிஸ்னஸ்ன்றாங்க, கிரிப்டோன்றாங்க, ஸ்டேக் பண்ணுன்றாங்க, ஏஆர்பி பிளான் வந்துருக்குன்றாங்க, பயங்கரமாக போயிட்டுருக்குன்றாங்க, இன்னும் சூப்பராக போகுன்றாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்கு, நம்ம கொஞ்சம் வெளியே இருந்தே சேஃபாக அந்த கேம் விளையாடுவோமே, எதுக்கும் பட்டும் படாமலேயே இருப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்கள். ஸோ இது பெரும்பான்மையாக நம்ம பார்க்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை இப்படி தான் இருக்குது. நமக்கும் இந்த மனநிலை இருக்குன்னா இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக சுவாரஸ்யமான பாசிட்டிவான நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கணும், கிரிப்டோ கரன்சின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட பயணம் இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரில, கரடுமுரடா, ஏற்ற இறக்கமாக, நெளிவு சொல்லி இருந்திருக்கலாம், நிறைய இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் குறைஞ்சப்போ கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம் தாக்கு பிடிக்கிறது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், ஆல்காயின், எல்லா காயினோட பயணமும் 13 வருஷம், இந்த கிரிப்டோ கரன்சியோட பயணம், இந்த மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு கிரிப்டோ கரன்சி இல்லை பொதுவாகவே ஒரு மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் மார்க்கெட்டில் எப்படி அப்படின்னா, மார்க்கெட் விலை நெகட்டிவாக இருக்கும், கேட்கறது எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக இருக்கும், விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், எதுவுமே பெருசாக பாசிட்டிவாக தெரியாது, ஒரு ஹோப் நம்ம வச்சுட்டு பயணிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதே சமயம் நீங்கள் புல் மார்க்கெட்னு போயிட்டீங்கன்னா, புல் மார்க்கெட்டில் கேள்விப்படுற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும், கிரிப்டோ பற்றி பயங்கர பாசிட்டிவான நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும், விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற எல்லாமே புல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சைன். ஸோ இது நாட் ஒன்லி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட்னு எடுத்துகிட்டு எல்லா விஷயத்துலையுமே இந்த விஷயம் நீங்கள் பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா 2008 பிட்காயின் உலகத்துக்கு அறிமுகமாகுது, 2010 அதோட விலை சராசரி 2 ரூபாய், மக்களுக்கு சகஜமாக கிடைக்க ஆரம்பிக்குது, மக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற சூழல்ன்றது 2010. ஸோ 2008 பிட்காயின் 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $15 அதிகபட்ச விலை $15 அன்றைக்கி போகுது. ஸோ பிட்காயின்ற ஒரு விஷயம் அதை வாங்க முடியும், விற்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் செய்தியெல்லாம் தெரிஞ்சு அதோட 2 ரூபாய்க்கு வந்த பொருள் கிட்டத்தட்ட $15 நீங்கள் அன்றைக்கி யோசிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் இருந்திருக்கலாம் அன்றைக்கி டாலரோட விலை. ஸோ $15 போகுது. $15 2012 போன பிட்காயின் $3 அதோட ப்ரைஸ் விழுது. அன்றைக்கி எல்லோரும் பயங்கரமாக பிட்காயினை நெகட்டிவாக பேச ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, நல்ல வேலை இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2011-12 $3 விழுந்த பிட்காயின் 2013 $1242 விலை ஏறுது, அதோட வரலாறு காணாத உச்சத்தை தொடருது. ஸோ மக்கள் ரொம்ப சீரியஸாக என்னது, $3 இருந்த பிட்காயின் $1000 போயிடுச்சா, வாங்குடா எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ $1000 2013 உச்சத்தை தொட்ட பிட்காயின் அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட்டில் 2013 15 வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அதோட பாட்டம் $226 டச் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி அதோட பாட்டம் $3, பட் அந்தளவுக்கு போகாமல் ஒரு $226 வரைக்கும் குறையுது, விலை குறையுது. ஸோ $1000 $200 குறைஞ்சோடனே மறுபடியும் மக்கள் இதை பற்றி நெகட்டிவாக பார்த்துட்டு ஒரு சிலர் இந்த மார்க்கெட்டோட எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டாங்க. 2015 $200 $226 விழுந்த பிட்காயின் அங்கேருந்து மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு க்ரோத் அப்படின்றப்போ 2017 அதோட புது உச்சத்தை தொடுது. அப்போ அதோட விலை $19,783. ஸோ அதான் பிட்காயின் 2017 அதோட உச்சம்.
ஸோ 19 லட்சம் போன பிட்காயின் 2017-18 முடியும் போது கிட்டத்தட்ட $3122 டிப் ஆகுது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் 14 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு விழுது. ஸோ 2017-18 காலகட்டத்தில் இந்தியாவில் பிட்காயின் வந்து ஓரளவுக்கு சகஜமாக பேசப்படுற விஷயமாகிடுச்சு, சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் அன்றைக்கி இருந்தது. பிட்காயின் வைத்திருந்தால் 10 ஆண்டுகள் சரி அப்படின்னு செய்தித்தாள்கள்லாம் கொட்டேலத்தில் இருந்த காலம் அது. ஸோ அன்றைக்கி வந்து 14 லட்சத்தில் இருந்த பிட்காயின் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விழும்பொழுது எல்லாரும் பயங்கர பயமாகி பீதியாகி அவ்வளோதான், இது பெரிய நஷ்டம் போச்சு, நான் அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சது, என்னுடைய பொருளாதாரம் சேவிங்ஸ் எல்லாம் முடிஞ்சது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் காலி, நான் தப்பான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை விட்டு பாதி பேர் எக்ஸிட் ஆகி ஓடிட்டாங்க. பட் மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க $3000 2.5 லட்ச ரூபாய்க்கு பிட்காயின் விழுந்த போதும் அதை ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2018 2 லட்ச ரூபாய்க்கு வர்த்தகமான பிட்காயின் மெல்ல 2019-20 கோவிடுக்கு அப்புறம் 2021 புது உச்சத்தை தொடுது. அப்போ அதோட விலை $68,789. இந்திய ரூபாயில் பார்த்தா அதிகபட்சமாக அன்னைக்கு 61 லட்ச ரூபாய்க்கு பிட்காயின் வர்த்தகமாச்சு. 2021 நவம்பரில் 61 லட்ச ரூபாய்க்கு பிறகு மறுபடியும் பிட்காயின் வந்து பேர் மார்க்கெட்டில் வருது. பேர் மார்க்கெட்டில் வரும்போது $15,000 குறையுது. இது ஒரே நாளில் குறையலை, மெல்ல ஏற்ற இறக்கத்தோட இந்த பாட்டம்க்கு வருது. இந்த டிப்புக்கு வந்ததுக்கு பிறகு 2023 இந்த டிப்பை தொடுது. டிப்புக்கு தொடர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 நம்ம இருக்கோம். 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் மறுபடியும் புல் மார்க்கெட்டோட உச்சத்தை தொடும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிட்காயின் அதோட உச்சத்தை தொடுது. பியர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன டிப்பை சந்திச்சு மறுபடியும் ஒரு உச்சத்தை தொடுது. ஆனால் டிப்புன்றது பழைய விலை அளவுக்கு குறையலை, ஒரு லெவல் நின்று எப்படி தங்கத்தோட விலை ஒரு அளவுக்கு கீழே குறையாதோ அதே மாதிரி ஒரு டிப்பு கீழே குறையலை. பட் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 2013, 17, 21 இருப்போ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு உச்சத்தை சந்திச்சிருக்குன்னா இப்போ அடுத்த 4 வருஷம்ன்றது 2025 வருதுன்னா 2025 பிட்காயின் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதான் இன்னைக்கு பேசு பொருளாக. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சி பர்டிகுலராக பிட்காயின் வளர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிட்காயினோட $US ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $91,000, இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட 77 லட்சம் ரூபாய். ஸோ தங்க விலை குறையிறதையும் பார்க்குறோம், கிரிப்டோ கரன்சி வளர்றதையும் பார்க்குறோம். பிட்காயினுக்கு மட்டும் இந்த கதை இல்லை, ஆல்காயின் எல்லா கிரிப்டோவுமே ஓவரால் இதை விட்டு வளரப்போகுது. அப்படின்றப்போ இந்த மார்க்கெட்டோட பிகினிங்கில் இருக்கும், புல்ரனோட பிகினிங்கில் இருக்கும். அப்போ புல்ரன் பீக்கில் போகும்போது எந்த விலைக்கு போகும் அப்படின்றத உங்களுடைய கற்பனைக்கும் கணிப்புக்குமே நான் விட்டுறேன். இந்த ஃபைனல் பெல் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை மணி. இது வரைக்கும் கிரிப்டோவில் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி ட்ராவல் பண்ணோம், எந்த அளவுக்கு இதை பார்த்துன்ற முக்கியம் இல்லை. இப்போ ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 8 மாதம் கிரிப்டோ பீக்கில் இருக்கும். அந்த 8 மாதத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2024 தொடங்கி 2025 கிரிப்டோ உச்சத்துக்கு போகுது. அப்படின்றப்போ இந்த ஓட்டம், இந்த கடைசி ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புல் ரனில். இதை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாமே பெரிய லெவலில் முன்னேறும். அப்படின்றனால தான் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கட்டும். அப்படின்றனால தான் இந்த வீடியோவுக்கு நம்ம ஃபைனல் பெல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கோம். பெல்டெக்ஸோட ப்ரைஸ் சார்ட் எடுத்து பார்க்கலாம். 2020-21 புல் மார்க்கெட்டில் பெல்டெக்ஸ் எப்படி இருந்தது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு 2020 அந்த பியர் மார்க்கெட்டில் பெல்டெக்ஸோட கம்மி விலை பார்த்தீங்கன்னா April 4 அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. நீங்களுமே இதை கூட காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து பெல்டெக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா $2.24. அந்த பியர் மார்க்கெட்டில் அந்த விலையிலேருந்து புல் மார்க்கெட்டோட உச்சத்துக்கு பெல்டெக்ஸ் போகும்பொழுது அதிகபட்சமாக ரெக்கார்டான விலைன்னு பார்த்தீங்கன்னா $11.03 ரெக்கார்ட் ஆகிருக்கு. எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா $11.98 பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அது எப்போ அப்படின்னா 2021 அக்டோபர் 21 அன்னைக்கு, அக்டோபர் மாதம் 21 இந்த விலை பதிவாயிருக்கு. அப்போ $2 இருந்த அந்த பெல்டெக்ஸோட விலை $11 போயிருக்குன்னா எத்தனை மடங்கு வளர்ச்சின்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸோட வர்த்தகம் ட்ரேட் வால்யூம் பார்த்தீங்கன்னா வெறும் 3.45 மில்லியன் தான் நடந்திருக்கு. புல் மார்க்கெட்டில் உச்சத்துக்கு போகும்போது ஒரு நாள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 19.53 மில்லியன் தான், வெறும் 19 மில்லியன் ருப்பீஸ்க்கு தான் வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மார்க்கெட்லேருந்து இப்போ நம்ம ஒரு பியர் மார்க்கெட் 2022, 23, 24 இருக்கும். 24 புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 25 உச்சத்தை தொட போகுது அப்படின்றாங்க. இப்போ பெல்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பியர் மார்க்கெட்டில் 2023 அதே அக்டோபர் 30 அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பெல்டெக்ஸோட அந்த பியர் மார்க்கெட்டில் டிப் பாட்டம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா
ரூ. 2.50 இருக்கிறதுலே கம்மி விலை. இந்த 3-4 வருஷத்துல பார்த்தா ரூ. 2.50 வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதிலிருந்து இப்போ இந்த டிப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு க்ரீன் சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரெட்டிலேருந்து க்ரீன் போயிருக்கு. ஸோ 2024 இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் 6.42 அப்படின்ற ப்ரைஸ் வந்து இருக்குது. 6.42 போய் எக்ஸ்சேஞ்சில் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் ₹7 வந்துடுது. இப்போ 24 நவம்பரில் 2025 எந்த விலைக்கு போகும்? இப்போ ஒரு புல்ரன் அப்படின்றப்ப டெஃபினட்டாக ப்ரைஸ் ஏறிட்டே இருக்க போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அப்படின்றப்ப 25 எந்த விலைக்கு தொடும் அப்படின்ற எந்த விலைக்கு போகுன்றது உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2020-21 புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் மாறும்போது அன்னைக்கு நடந்த ட்ரேட் வால்யூம் ஒரு நாள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் 19 மில்லியன் அப்படி இருந்தது. பட் இங்கே பியர் மார்க்கெட்லேயே பாட்டமில் இருக்கும்போது அதோட வர்த்தகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 348.62 மில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கு. இன்றைக்கி இப்போ இந்த அக்டோபர் நவம்பரில் நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 938 மில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்றது காயின் மார்க்கெட் கேப்பில் தேர்ட் பார்ட்டி. ஸோ அவனோட ஆப்பில் ரெஜிஸ்டர் ஆன டேட்டா அது. ஸோ அப்போ அன்னைக்கு விட இன்றைக்கி பல மடங்கு ஃபண்டமெண்டலாக பேஸில் வர்த்தகத்தில் பெல்டெக்ஸ் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது தான் இங்கே இருக்க டேட்டா. ஸோ அன்னைக்கு அந்த வர்த்தகத்துக்கு அந்த ப்ரைஸ் அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வர்த்தகம் நடக்குதுன்னா இங்கேருந்து ஒரு ஏற்றம் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணதான் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதும் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இதில் இவ்வளோ ப்ரைஸ் போகலாம் அப்படின்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம பெரும்பான்மையான நபர்கள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெல்டெக்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னவோ தெரில அதில் நிறைய ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெல்டெக்ஸ் ஆராய்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா நம்மள ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்வையாளராக வந்து பார்க்குறதுக்கும் அந்த கேமில் இறங்கி விளையாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பங்கேற்பாளராக இருக்க இல்லாமல் ஒரு பார்வையாளராக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிடிச்ச பிளேயர் வந்து ஹிட் அடிக்கும் போது 6 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். பட் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நமக்கு அடித்த பிளேயர் நம்ம என்கரேஜ் பண்ண பிளேயர் வந்து அவருக்கு வந்து ஸ்கோப் கூடியிருக்கும், அவருக்கு ஃபேன் பேஸ் கூடியிருக்கும், அவருடைய அசெட் வேல்யூ ஆக்ஷனில் அவரோட வேல்யூ கூடியிருக்கும். பட் பார்வையாளராக இருக்க நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் இதே ஒரு பங்கேற்பாளராக அந்த பிளேயராக நம்ம இறங்கி விளையாடும் பொழுது அந்த கேமில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நல்ல டீமில் இருக்குன்ற பட்சத்துலேயே நம்மளுடைய மதிப்பு கூடும். அப்போது ஒரு பங்கேற்பாளராக இல்லாமல் ஒரு தோனி மாதிரி களத்தில் இறங்கி ஒரு 6 அடிக்கிறோம் அப்படின்னா ஆக்ஷனில் நம்மளோட மதிப்பு கூடும். அப்போ பிஸ்னஸில் இது அப்படியே பொருத்தி பார்க்கலாம். ஒரு பார்வையாளராக வெளியே இருந்துட்டு சும்மா எதுவும் கொஞ்சம் காயின் மட்டும் வாங்கி வச்சுட்டு விலை ஏறிச்சா பெல்டெக்ஸ் எவ்வளோப்பா விலை ₹6 ஓகேப்பா சூப்பர்ப்பா பரவாயில்லப்பா அப்படின்றதும் விலை குறைஞ்சிச்சா இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தான் இந்த காயின்லாம் வளராது இது தேராது இது MLM காயின் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்கிறதுக்கோ இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் உள்ள கேமில் இறங்கி ஒரு அசோசியேட்டாக நின்று இதை காயினை அசட்டை ஏர்ன் பண்ணுறதோ ஹோல்ட் பண்ணுறதோ ஸ்டேக் பண்ணி காயினை மல்டிப்ளை பண்ணுறதோ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கேல்குலேட்டர் எடுத்து மெல்ல ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். ஒரு 10 லட்சம் காயின் உங்கள்கிட்ட அசட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா காயினோட விலை ₹1 ஏறிச்சுன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு ₹10 லட்ச கூடுது. அப்போது இந்த ₹10 லட்ச வெளியே ஒருத்தங்க வேலை செய்யணும்னா வாழ்நாள் முழுக்க வருஷம் முழுக்க எவ்வளோ வேலை செய்யணும் எவ்வளோ நாளில் நேரத்தை கொடுக்கணும்னு பாருங்கள். அந்த விஷயம் இங்கே மொத்தமாக அப்படியே மாறுது. இந்த சின்ன வித்தியாசம் தான் இந்த சின்ன எக்ஸிக்யூஷன் தான் வெல்த்தி பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்குமான வித்தியாசம். வெல்த்தி பீப்புள் எப்போதுமே எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படியே ஒரு விஷயத்தை இங்கே சாத்தியமாகுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ பெல்டெக்ஸ் ஆராய்ச்சி வந்து நான் பண்ண வேணான்னு சொல்லல, வெளியே இருந்து பண்ணாமல் உள்ளே இருந்து பண்ணுங்கள். இந்த கேம் கொஞ்சம் ரிஸ்கியாக கூட தெரியலாம். ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. ஒரு பிளேயராக இருந்து நான் அவுட் ஆகிட்டேன் என்ற நியாயமான கேள்வி இருக்கலாம். கேமில் வேணால் அவுட் ஆகலாங்க, பிஸ்னஸ் அப்படி இல்லை. கேம்லேயுமே கூட அவுட் ஆனாலும் அடுத்த மேட்ச்ன்ற ஒன்று இருக்குது. இங்கே ப்ரைஸுன்ற விஷயம் டிப் ஆனாலுமே மறுபடியும் மார்க்கெட் எழுன்றது தான் 13 வருஷம் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோ பிட்காயின் மார்க்கெட்டோ நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயன்றதை மறந்துட வேண்டாம். ஸோ கிரிப்டோ கரன்சின்ற இந்த சுவாரஸ்யமான கேமில் இது வரைக்கும் பார்வையாளராக ஒரு ஸ்பெக்டேட்டராக மட்டும் இருந்திருந்தோம்னா அந்த பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பங்கேற்பாளராக பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சின்ற இந்த துறை இந்த ஆட்டம் நம்ம வாழ்க்கையை பொருளாதாரத்தை முன்னேற்றும் அப்படின்றல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி அதுலேயும் பர்டிகுலராக பெல்டெக்ஸ் அப்படின்னா இது MLM ஸ்கேமு, இது வந்து நெட்வொர்க்கிங் காயின், நெட்வொர்க்காக உருவாக்கப்பட்டது, இது எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க, இது விலையே ஏறாது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோவுடைய முழு ஆற்றலை புரிஞ்சிக்கிட்டு இந்த பெல்டெக்ஸை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சவங்களோட வாழ்க்கை பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. பைக்கில் போயிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி காரில் இருக்குது, காரில் போயிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை ப்ரீமியம் செக்மெண்ட் கார், சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி 4 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி நாடுகளை சுற்றி பார்க்குற மாதிரி வாழ்க்கை பொருளாதாரம் நிறைய முன்னேறி இருக்குது. நம்ம ஒரு மால்க்கெல்லாம் போனோன்னா ஒரு ப்ரீஷியஸான பொருளை ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்சு விற்றுட்ருப்பாங்க, அதை ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்க, நம்ம அதை பார்த்துட்டு மட்டும் வரும். அதே மாதிரி தான்
கிரிப்டோ கரன்சி அதுவும் பர்டிகுலர் பெல்டெக்ஸ் மாதிரியான விஷயங்களை எக்ஸ்சேஞ்சில் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகிற விஷயம் இல்லை. இதோட ஆற்றலை, இதோட பவரை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முழுக்க நம்மளோட நேரத்தை, கவனத்தை செலவிட்டோம் அப்படின்னா, முதலீடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை பொருளாதாரம் முன்னேறணும். கிரிப்டோவில் நானும் இருக்குன்ற விஷயம் இல்லை, கிரிப்டோவில் நான் இருந்த என் வாழ்க்கை மாறி இருக்குன்றது தான் இங்கே இருக்கணுமே தவிர, நம்ம இதை பார்த்துட்டு சும்மா வாழ்க்கையில் நானும் வாங்கி வச்சேன், சேமித்தேன், ஒரு 1000 லாபம் பார்த்தேன், விற்றேன் அப்படின்றதுலாம் இங்கே செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. இப்போது நம்ம நிறைய காயினை அசட்டாக சேர்த்துறதுக்கும் இல்லை இன்கமாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் முக்கியமானது ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய அஷ்யூர்ட் ரிட்டர்ன் பிளான். இது இல்லாமல் ஃபிக்ஸட் பிளான், காம்போ பிளான், ரெகுலர் பிளான் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மந்த்லி கேரண்டடாக காயினோட ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மாதம் அஷ்யூர்டாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அஷ்யூர்ட் ரிட்டர்ன் பிளான் சொல்லக்கூடிய ஏஆர்பி பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய சமீபத்தில் என்னுடைய நிறைய ட்ரைனிங்கில் கூட வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். சமீபத்தில் அரவிந்த் சாமி வந்து ஒரு இன்டர்வியூவில் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் அதை பற்றி கவனிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி இங்கே சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும்போது அது வந்து கனெக்ட் ஆகும்னு பார்க்குறேன். எப்போவுமே ஒவ்வொரு தலைமுறையும் அந்த தலைமுறையில் எந்த சொத்து வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ, எது வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ, சீக்கிரம் வந்து அதிக அசெட் பண்ண முடியுமோ, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமோ, அந்த மாதிரியான சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாத்தா காலத்தில் அவர் வந்து எஃப்டிக்கும் கோல்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். காரணம் என்னன்னா, அன்றைக்கி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் டபுள் ஆயிரும். சேவிங்ஸ் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16% கொடுத்தாங்க. தாத்தாவுக்கு பிறகு அப்பா வந்தார். அப்பா வந்து பேங்க் எஃப்டின்றதுலாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறத பார்த்தாரு. அவர் அந்த பக்கம் போகலை. தங்கம் வாங்குறதை தாண்டி ரியல் எஸ்டேட்டில் அதிக கவனம் செலுத்துறாங்க. 90களில் 2000 2010க்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டில் உள்ளே போய் நிறைய சம்பாரிச்சவங்களை பார்க்க முடியும். ஸோ 30-40 வருஷம் வந்து அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்தில் சொத்து லேண்ட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலைமுறை சொத்து இருந்தது. ஆனால் அப்பாவுக்கு அப்படி இல்லை. சொத்து நிலம்லாம் ஷேர் பிரிக்கும் போது நிறைய குறைஞ்சிருச்சு. அப்படின்றப்ப நிறைய நிலங்களை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, ஃப்ளாட் வாங்கி வைக்கணும்னு நினைச்சாங்க. அதில் லாபம் பார்த்தாங்க. இவங்க வந்து கோல்டுலையும் லேண்ட்லையும் அதிக கவனம் செலுத்துறாங்க. அப்போ தாத்தா அவர் காலத்தில் அது செஞ்சது சரி, அப்போ அவர் காலத்தில் என்ன யோசிச்சார், இது பண்ணாரோ அது சரி. இன்றைக்கி இருக்க தலைமுறை என்ன பார்க்குது அப்படின்னா, அந்த ரியல் எஸ்டேட்டோ, கோல்டோ, இதெல்லாம் எஃப்டி இதெல்லாம் தாண்டி, எஃப்டிலாம் இன்றைக்கி இந்த தலைமுறை வந்து ஒரு சேவிங்ஸாகவே பார்க்குறதே இல்லை. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் சொத்து தான் வந்து எதிர்காலத்துக்கான விஷயம்னு பார்க்குறாங்க. ஏன்னா 10 வருஷத்தில் பிட்காயினோட வளர்ச்சியை பார்க்குறாங்க, 5 வருஷத்தில் எத்தீரியத்தோட வளர்ச்சியை பார்க்குறாங்க. அப்பா தாத்தா 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி தலைமுறைக்கு வேகமாக வேணும் அப்படின்றப்போ, ஏன்னா அன்னைக்கு வந்து அப்பா காலத்தில் 60 வயசில் கார் வாங்கினாலே பெரிய விஷயம். பட் இன்றைக்கி காரு, வீடு அந்த மாதிரி இருந்தால் தான் கல்யாணமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற சூழல் இருக்கிறப்ப, இன்றைக்கி தலைமுறை அதுக்கு வேகமாக ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்க்கு வர வேண்டியது இருக்குன்றப்ப, இவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களில் தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. அப்படின்றப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கான சொத்தை பற்றி கவனம் செலுத்துறாங்க. நாளைக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறை குழந்தைங்க வந்து நம்மகிட்ட கேட்கலாம், எனக்கு எவ்வளோ பிட்காயின் வாங்கி வச்சுப்பா, எனக்கு எவ்வளோ எத்திரியம் வாங்கி வச்சேன், பெல்டெக்ஸில் எவ்வளோ ஸ்டேக் பண்ணி எவ்வளோ காயின் எனக்கு அசெட் பண்ணி வச்சேன் அப்படின்ற கேட்கறதுக்கான சூழல் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்ற முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அறிவை தாண்டி பணத்தோட உளவியலாக, சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, பணத்தை பற்றி உங்களுக்கு தாட் என்ன, பணம் இருந்தால் ஆள் மாறிடுவான், பணம் இருந்தால் நிறைய ஒரு கடத்துக்கு மேலே அதிகம் பணம் சேர்த்துட்டா நமக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள பிளாக் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிச்சயமாக நம்மகிட்ட பணம் சேராது அப்படின்றாங்க. பணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கணும், சப்கான்ஷியஸ் தாட்டில் உட்பட. ஸோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஈஸியாக உங்கள்கிட்ட பணம் சேரும் அப்படின்றாங்க. பெல்டெக்ஸ்க்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அறிவாளியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பணம் உங்கள்கிட்ட சேரும், கிரிப்டோ கரன்சி உங்கள்கிட்ட சேரும். உலகத்தில் இருக்க மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாருமே மிகச்சிறந்த பணக்காரர்களாக, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்கன்னா இல்லை. யார் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்கன்னா, யார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ, யார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த புத்திசாலிகளை வச்சு வேலை வாங்க முடியுதோ அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கிறது தான் இன்றைக்கி எதார்த்தம். ஸோ அறிவை தாண்டி பணத்துக்கு உங்களுக்கும் என்ன மாதிரியான சைக்காலஜிக்கலான தொடர்பு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்கள்கிட்ட பணம் சேரும். ஏன்னா புவர் பீப்புள் எப்போதுமே வந்து நிறைய அடிக்கடி வந்த வாய்ப்புகளை கூட தட்டி கழிச்சிட்டு ஏதாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாதிரி தான் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் டாப் கிளாஸ் பீப்புள் ஆகக்கூடிய வைராக்கியம் இருக்க நிறைய பேர் எப்படின்னா, வாய்ப்புகள் வராதா, இல்லை எந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்ற இறுக பற்றி அந்த வாய்ப்பை பிடிச்சி மேலேறி வர பார்ப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை யாரெல்லாம் இறுக பற்றி பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை, பொருளாதார சூழல் மாறுது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி பற்றி, பெல்டெக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, இந்த வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குன்னா இதை எவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றப்ப, ஸோ எந்த அளவுக்கு வேகமாக இதில் வந்து அசெட் பண்ணுறீங்க அப்படின்றதான் உங்கள் முன்னாடி இருக்க விஷயம். இதை பொறுத்து தான் பொருளாதார மாற்றம் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய இந்த அசெட் அப்படின்றது
உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும், உங்களுடைய அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு, பேர குழந்தைகள் வரைக்கும் இந்த ஆர்மன் பெல்டெக்ஸ் இருக்க போகுது. அதுக்கான செயல் திட்டம், அதுக்கான ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எல்லாமே கம்பெனியில் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஹோட்டல் போனீங்கனாலோ, ஏதோ ஒரு ஜுவல் ஷாப் போனீங்கனாலோ, அந்த கல்லாப்பெட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிலரோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு நம்ம சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தலைமுறையில் இந்த அடிமை சங்கிலியே இல்லைன்னா வறுமை சங்கிலியை உடச்சிருந்திருக்காங்க, மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் விளைவு அவங்கள தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தலைமுறை நல்லா இருக்குது அப்படின்றது தான் அந்த படங்கள் நமக்கு சொல்லித்தர செய்தி. ஸோ நம்மளுடைய தலைமுறையில் நம்ம இந்த வறுமை சங்கிலியை, அந்த கடன் பிரச்சனைலாம் ஒழிச்சிட்டு இஎம்ஐ எல்லாம் தூக்கி தூர போட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நிற்கிறோம் அப்படின்னா அடுத்த 3 தலைமுறைக்கு சேர்த்து நம்மளுடைய அதுக்கு அடுத்து வளர தலைமுறை கூட நம்மளை ஞாபகம் வச்சுற அளவுக்கு நம்மளுடைய மொத்த குடும்பத்தோட சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியும். அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்மன் பெல்டெக்ஸ் அப்படின்றது 5 விஷயத்துக்கு மேலே மோர் தென் 8 இயர்ஸாக ப்ராப்பராக ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்க கம்பெனி. இது வரைக்கும் அவங்க கொடுத்தது ரிட்டர்ன்றது வெறும் காயினை மட்டும் இல்லை, நம்பிக்கையும் சேர்த்து தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது 2025 நவம்பர் வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. நிறைய கிரிப்டோ அசட்ஸை சேர்த்து உங்களுடைய குடும்பம், பொருளாதாரம் முன்னேற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது சீக்கிரம் வேணும் அப்படின்னா SUV SUV அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, HUV, bye bye. Thank you so much.